அனைவருக்கும் வணக்கம். 26/5/2026 வைகாசி மாதம் 12ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை ராசி பலன்கள். திதி காலை 8:35 வரை, தசமி பின் ஏகாதசி. நட்சத்திரம் அஸ்தம் நாள் முழுவதும். வாரசூலை வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயம் காலை 5:48, மறைவு 6:31. ராகு காலம் மாலை 3 மணி முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. குளிகை மதியம் 12 மணி முதல் 1:30 வரை. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45. மாலை 4:45 முதல் 5:45 வரை நல்ல நேரம் இருக்கும். இன்றைய 12 ராசிக்கான பலன்களை காணலாம். முதலில் மேச ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். தங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ருண ரோக சத்துருஸ்தானத்தில் சந்திரன். அலுவலகத்தில் உங்களின் நிர்வாகத்திறன் வெளிப்படும். உங்களை வீழ்த்த நினைத்த எதிரிகள் அல்லது போட்டி நிறுவனங்கள் உங்கள் வேகத்தை கண்டு பின் வாங்குவார்கள். புதிய வேலை தேடுபவர்களுக்கு சாதகமான தகவல் வரும். பழைய கடன்களை அடைப்பதற்கான வழிகள் பிறக்கும். வங்கியிலிருந்து எதிர்பார்த்த கடனுதவி கைக்கு வரும். ஆரோக்கியத்தில் சிறு அசதி, கண் எரிச்சல் அல்லது செரிமான கோளாறுகள் வரலாம். உணவு கட்டுப்பாடுடன் இருப்பது நல்லது. குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே வீண் விவாதங்களை தவிர்ப்பது நிம்மதி தரும். பரிகாரம் துர்க்கை அம்மனுக்கு செவ்வரளி பூ சமர்ப்பித்து வழிபடவும். அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 5. ரிஷப ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திரன். தொழிலில் புதிய சிந்தனைகள் மற்றும் ஐடியாக்கள் தோன்றும். அதனை செயல்படுத்தி லாபம் காண்பீர்கள். கலை, ஊடகம் மற்றும் ஆன்மீக துறையில் இருப்பவர்களுக்கு புதிய பிரகாசமான வாய்ப்புகள் தேடி வரும். பங்குச்சந்தை மற்றும் கமிஷன் தொழிலில் எதிர்பார்த்ததை விட நல்ல லாபம் கிடைக்கும். திடீர் பண வரவுக்கு வாய்ப்புண்டு. பிள்ளைகளின் கல்வி அல்லது வேலை வாய்ப்பு குறித்து நல்ல செய்திகள் வரும். பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளில் சுமூகமான தீர்வு கிடைக்கும். ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். பரிகாரம் மகாலட்சுமி அஷ்டோத்திரம் படித்து வழிபட செல்வ வளம் பெருகும். ரிஷப ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. மிதுன ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் சந்திரன். வேலை செய்யும் இடத்தில் உங்கள் மீதான மதிப்பு கூடும். இருப்பினும் சில பணிகளை இருமுறை செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் என்பதால் கவனமாக இருக்கவும். அசையா சொத்துக்கள், வீடு மனை வாங்குவது அல்லது விற்பது போன்ற விஷயங்களில் லாபம் உண்டாகும். வாகன பராமரிப்பு செலவுகள் சற்று அதிகரிக்கலாம். வீட்டில் உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சியும் அதே சமயம் சிறிய அலைச்சலும் ஏற்படும். மன அமைதிக்காக தியானம் செய்வது நல்லது. பரிகாரம் பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி வழிபட தடைகள் அகலும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. கடக ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தைரிய வீரிய ஸ்தானத்தில் சந்திரன். உங்களின் முடிவெடுக்கும் திறன் மிக சிறப்பாக இருக்கும். கடினமான வேலைகளையும் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். வியாபார நிமித்தமாக மேற்கொள்ளும் குறுகிய தூர பயணங்கள் புதிய வாடிக்கையாளர்களை பெற்றுத்தரும். புதிய முதலீடுகளுக்கு ஏற்ற நாள். உங்கள் உழைப்பிற்கு ஏற்ற கூடுதல் வருமானம் அல்லது ஊக்கத்தொகை கிடைக்க வாய்ப்புள்ளது. இளைய சகோதரிகளிடம் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். நீண்ட நாட்களாக
சந்திக்க நினைத்த நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள். உடல்நிலை சுறுசுறுப்பாக இருக்கும். பரிகாரம் விநாயக பெருமானுக்கு அருகம்புல் சாற்றி வழிபட காரிய சித்தி உண்டாகும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 2. சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் சந்திரன். வாடிக்கையாளர்களிடம் பேசும்போது கனிவாக பேசுவது உங்கள் வியாபாரத்தை உயர்த்தும். மேல் அதிகாரிகளிடம் பேசும்போது வார்த்தைகளில் நிதானம் தேவை. எதிர்பார்த்த இடங்களில் இருந்து தனவரவு தடையின்றி வந்து சேரும். கொடுத்த கடன்கள் வசூலாகும். நகைகள் அல்லது சேமிப்புகளில் முதலீடு செய்ய உகந்த நாள். குடும்பத்தில் சுப காரியங்கள், திருமணம், காதுகுத்து போன்றவை பேசுவதற்கு உகந்த நாள். உறவினர்கள் மத்தியில் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூடும். கண்கள் மற்றும் பற்கள் சார்ந்த உபாதைகள் வரலாம். பரிகாரம்: காலையில் சூரிய நமஸ்காரம் செய்து சிவபெருமானை வழிபடவும். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 2. கன்னி ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசியிலேயே சந்திரன் பயணிப்பதால் கடந்த சில நாட்களாக இருந்த மந்த நிலை மாறி புத்துணர்ச்சியோடு செயல்படுவீர்கள். கூட்டு வியாபாரத்தில் புதிய முடிவுகளை எடுத்து லாபம் அதிகரிப்பீர்கள். புதிய திட்டங்களை தொடங்கலாம். உங்கள் தேவைக்கேற்ப பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும். நீண்ட நாள் ஆசையான ஆடை ஆபரணங்கள் அல்லது மொபைல், லேப்டாப் போன்ற எலக்ட்ரிக் பொருட்கள் வாங்க செலவிடுவீர்கள். முகம் பிரகாசமாக இருக்கும். வாழ்க்கை துணை உங்கள் எண்ணங்களை புரிந்து கொண்டு ஆதரவாக செயல்படுவர். எனினும் மனதில் தேவையற்ற கற்பனை பயங்களை தவிர்ப்பது நல்லது. பரிகாரம்: உங்கள் வீட்டு இஷ்ட தெய்வத்திற்கு நெய் தீபமேற்றி வழிபடவும். அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 4. துலா ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் சந்திரன். உத்தியோகத்தில் வேலைப்பளு காரணமாக தூக்கமின்மை அல்லது சோர்வு ஏற்படலாம். வெளிநாடு அல்லது வெளியூர் தொடர்பான வணிகம் செய்பவர்களுக்கு புதிய ஆர்டர்கள் கிடைக்கும். சுப விரயங்கள் ஏற்படும் நாள். முன்பணம் கொடுத்து ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வது சிறந்தது. ஆடம்பர செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது. குடும்பத்தில் அமைதி நிலவினாலும் மனதில் ஏதோ ஒரு இனம் புரியாத கவலை இருந்து கொண்டே இருக்கும். கணவன் மனைவி ஒருவரையொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. பரிகாரம்: ராகவேந்திரர் அல்லது சாய்பாபா வழிபாடு மன அமைதியை தரும். துலா ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் பால் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 3. விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சந்திரன். நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும் நாள் இது. உத்தியோகத்தில் உங்கள் ஆசைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு பாராட்டுகள் குவியும். வியாபாரத்தில் புதிய கிளைகள் தொடங்க அல்லது முதலீட்டை அதிகரிக்க ஏற்ற நாள். பொருளாதார நிலை மிக உன்னதமாக இருக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட வழிகளில் வருமானம் வரக்கூடும். நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பெரிய தொகை இன்று கைக்கு வரலாம். மூத்த சகோதரர் அல்லது நண்பர்கள் முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து உயரும். ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். மனதில் மகிழ்ச்சி பொங்கி வழியும். பரிகாரம்: ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் அல்லது வடை மாலை சாற்றி வழிபட நன்மைகள் பெருகும். விருச்சிக ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 9. தனுசு ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சந்திரன். கர்மஸ்தானத்தில் சந்திரன். உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்கு உரிய அங்கீகாரம், பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வுக்கான பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடியும். புதிய தொழில் தொடங்குவதற்கான அரசு அனுமதிகள் சுலபமாக கிடைக்கும். தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய முதலீடுகள் மூலம் எதிர்கால சேமிப்பை உயர்த்துவீர்கள். தந்தை வழி உறவினர்கள் ஆதாயம் உண்டாகும். குடும்ப பொறுப்புகள் அதிகரித்தாலும் அதை
செய்வானே செய்து முடிப்பீர்கள். வேலைப்பளுவால் உடல் சோர்வு ஏற்படலாம். சரியான நேரத்திற்கு உணவு உட்கொள்ளவும். பரிகாரம் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்கள் சாற்றி நெய் தீபமேற்றி வழிபடவும். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். மகர ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் சந்திரன். அதிர்ஷ்டம் இருந்த நாளாக அமையும். நீண்ட நாட்களாக இழுபறியில் இருந்த காரியங்கள் இன்று மிக எளிதாக முடியும். உத்தியோக நிமித்தமாக வெளிநாடு அல்லது வெளியூர் செல்லும் முயற்சிகள் வெற்றியை தரும். தந்தை அல்லது பூர்வீக சொத்துக்கள் மூலம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும். ஆன்மீக ஆன்மீகம் மற்றும் அறக்கட்டளை காரியங்களுக்கு செலவு செய்வீர்கள். ஆன்மீக பெரியோர்கள் மற்றும் குருமார்கள் ஆசிகள் கிடைக்கும். குடும்பத்துடன் குலதெய்வ கோவிலுக்கு செல்ல திட்டமிடுவீர்கள். தந்தை வழி உறவுகளுடன் அந்யோன்யம் கூடும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். பரிகாரம் சிவபெருமானுக்கு வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்து வழிபடவும். மகர ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் கருநீலம். அதிர்ஷ்ட எண் 8. கும்ப ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்தில் சந்திரன். அலுவலகத்தில் சக ஊழியர்களிடமோ அல்லது மேல் அதிகாரிகளிடமோ தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கவும். புதிய பொறுப்புகள் அல்லது புதிய திட்டங்களை இன்று தவிர்த்து வழக்கமான பணிகளில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். இன்று பெரிய தொகையை முதலீடு செய்வதோ யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுவதோ கூடாது. ஆன்லைன் பண பரிவர்த்தனைகளில் கூடுதல் கவனம் தேவை. பேச்சில் நிதானம் மிக மிக அவசியம். வாழ்க்கை துணையுடன் வீண் மனஸ்தாபங்கள் வரலாம் என்பதால் மௌனம் காப்பது நல்லது. வாகனங்களை இயக்கும்போது அதீத வேகம் வேண்டாம். பரிகாரம் இன்று காலை சுதர்சன அஷ்டகம் கேட்பது அல்லது ஓம் நமச்சிவாய மந்திரம் 108 முறை ஜெபிப்பது நெகட்டிவ் ஆற்றலை நீக்கும். கும்ப ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் கரு நீலம். அதிர்ஷ்ட எண் 4. மீன ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானத்தில் சந்திரன். புதிய வாடிக்கையாளர்கள் மற்றும் புதிய கூட்டாளிகள் இணைவார்கள். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு பொன்னான நாளாக இருக்கும். அலுவலகத்தில் உங்கள் கருத்துக்களுக்கு பலத்த ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தில் லாபம் கணிசமாக உயரும். எதிர்கால முதலீடுகளுக்கான திட்டங்களை தீட்டுவீர்கள். கணவன் மனைவியிடையே இருந்த ஈகோ மற்றும் கருத்து வேறுபாடுகள் நீங்கி அந்யோன்யம் பலப்படும். மாமனார் வழி உறவினர்களிடம் இருந்து சுப செய்திகள் வரும். உங்களின் தோற்றப்பொழிவு கூடும். ஆரோக்கியம் சீராக இருக்கும். பரிகாரம் சனிக்கிழமை அல்லது பிரதோஷ நாளில் நந்தியம் பெருமாளுக்கு பச்சரிசி மாவு காப்பு சாற்றி வழிபட நன்மைகள் கூடும். அதிர்ஷ்ட நிறம் கருப்பு. அதிர்ஷ்ட எண் 8. இன்று 12 ராசிக்கான பலன்கள் கண்டம். தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு ஆதரவு தரும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி.